Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மசால் வடை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாங்க. நல்ல கிறிஸ்பியா, நல்ல டேஸ்டியா ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். நம்ம பட்டாணி பருப்புலயும் செய்யலாம். 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 ல 4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசால் வடைக்கு தேவையான மசாலா இப்போ தயார் பண்ணிடலாம். 2 துண்டு பட்டை, 4 துண்டு இஞ்சி, 10 பல் சின்ன சைஸ் இருக்க பூண்டு, 5 காய்ந்த மிளகாய். அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பருப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க பருப்பை நம்ம வடையில் முழுசாக சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பருப்பை தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க பருப்பு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு பருப்பு நல்லா 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் ஊறியிருந்தால் மட்டும்தான் கிறிஸ்பியாக வடை கிடைக்கும். இப்போ வடைக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், வடை நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு 1/2 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது மல்லி இலை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வடைக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையாக தட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை எப்படி தட்டுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கணும். எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்து பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வடை ஷேப்புக்கு வந்துடுங்க. இது மாதிரி எல்லாமே நிறைய வடையை ஒரு தட்டில் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எல்லா வடையும் ஒரே டைமில் சேர்த்தோம் அப்படின்னா தான் ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வடை போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இல்லை அப்படின்னா உடனே திருப்பினீங்கன்னா உதிர்ந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா வடை வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம மசால் வடை எப்படி ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஒரு சூடான டீ கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.